இந்த கரும்பை வெட்டிடலாமா? நெக்ஸ்ட் சாஞ்சிருச்சு, எல்லாம் காற்றுக்கு சாஞ்சிருச்சு கரும்பெல்லாம். இன்றைக்கி ஒரு முள்ளங்கி, தட்டைக்காய், ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பிடுங்கலாமா? இல்லை, கொஞ்சம் முத்தட்டும், கொஞ்சம் பெருசானதான் நல்லாயிருக்கும். கடுகு செடி, கடுகு போட்டது முளைச்சிருச்சு. எவ்வளோ இருக்குது கடுகு? கடுகு செடி புதுசாக ஒரு தார் போட்டிருக்கு. கொஞ்சம் கலர் மஞ்சள் ஆகிட்டுருக்குது. எங்கள் வீட்டில் வல்லாரை நிறையா மண்டி கிடக்குது. இதை வச்சு என்ன செய்யலாம்? இந்த கீரையை வச்சு என்ன செய்கிறது? யாருக்காச்சும் இந்த கீரையை வச்சு ஏதாவது செய்ய தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ கீரை இருக்குது எங்கள் வீட்டில், நிறையா மண்டி கிடக்குது எங்கே பார்த்தாலும். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. யாருக்காவது இது எதுக்காச்சும் யூஸ் ஆகுன்னா சொல்லுங்கள். எவ்வளோ தான் சமைச்சு சாப்பிட முடியும்? பிடுங்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை வச்சு ஏதாவது செய்ய முடியும்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் செஞ்சிட்றேன். அநியாயத்துக்கு மண்டி போய் கிடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அவக்கோடா விதை போட்டேன், அது அழகாக முளைச்சி வந்துருச்சு. அவக்கோடா செடி 2 வந்துச்சு. ஒன்று நான் பிடுங்கிட்டேன், பிடுங்கி வீணாக செத்து போச்சு. இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. பாருங்க, வல்லாரை தான் எங்கே பார்த்தாலும் வல்லாரை மண்டி கிடக்குறா.